இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா உலகத்திலேயே எவ்வளவு டம்மியா இருந்தாலும் நான்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு தான் பாத்திருக்கேன். முதல் முறையா நான் ஒரு டம்மி பீஸ்னு இவ்வளவு பெருமையா சொன்ன ஒரு நீங்க தான். நானு இங்க வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஏன் எதுக்கு அங்கெல்லாம் போறேன், உனக்கு என்ன தெரியும் பேச, வீட்டுல இரு. இப்ப பாருங்க, இவ்வளவு எதிர்ப்பை மீறி நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா அதுதான் பலன் இல்லையா? அவங்க சொல்லுவாங்க பாருங்க, கரெக்டா கை தட்டாங்க. அப்படி சொல்ல முடியாது, இங்க பேசுறதுனால ஒரு இல்ல. இப்ப நான் அதை சொல்லாம மட்டும் தான் அந்த அம்மா சொல்லிருப்பாங்க அதை. சரி, ஓகே. அவங்க சொன்னல வேற என்ன முரண்பாடு இருக்கு? ஆளுமை திறன் சொன்னாங்க, மற்ற விஷயம்லாம் சொன்னாங்கல்ல. அப்புறம் வசீகரத்தன்மை இருக்குன்னு சொன்னாங்க. அது இருக்கான்னு எனக்கு தெரியல. இடது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு வசீகரத்தன்மை இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் முதுகுல மச்சம் இருந்தா அதிர்ஷ்டம்னு சொன்னாங்க. நான் எதுவுமே எனக்கு அதிர்ஷ்டமே அடிச்சதே கிடையாது இதுவரை. எந்த அதிர்ஷ்டமும் எல்லாமே ஆப்போசிட்டா தான். நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலியா உணர்ந்ததே இல்ல. ஆமா, எல்லாமே ஆப்போசிட்டா தான் இருக்கு. ஓகே. ஆனா பொதுவா அந்த மச்சத்தை பத்தி பேசும்போது ஸ்டார் சைஸ்ல இருந்தா அந்த மாதிரி, இந்த ஸ்டார் வடிவத்துல இருந்தா ஒண்ணு, இந்த நிலா மாதிரி இருந்தா ஒண்ணு, அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க புதுசா இப்படி ஒண்ணு சொல்றீங்களா? அதுவும் உண்டு இதுவும் உண்டா? நிச்சயமாக. அதுக்கு என்ன பலன்? அதாவது ஒரு ராஜ யோகம் உள்ள ஜாதகமாக இருந்தா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடையாள குறியீடுகளோட வரும். இந்த மீன் குறியில இருக்கக்கூடிய மச்சம், ஸ்டார் வகையில இருக்கக்கூடிய மச்சம். ஸ்டார் வகையில இருக்கவங்க எல்லாம் இப்போ உங்களை மாதிரி இப்ப நீங்க நிறைய ஷோஸ் பண்றீங்க. நாங்க இந்த ஒரு ஷோல உட்கார்ந்துருக்கோம். அப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா மச்சம் இருக்கும். இப்போ அந்த ஸ்டார் மாதிரி எல்லாம் மச்சம் இருக்கு, ஒரு மீன் மாதிரி மச்சம் இருக்குன்னா அவங்க ராஜாவா இருக்கிறது. சங்கு சக்கர மச்சங்கள் இருக்கும், அந்த குறியீடுகள்னு சொல்லுவாங்க அதையும். அப்ப அந்த மாதிரி சங்கு சக்கர மச்சம் இருக்கிறவங்களா தெய்வ அம்சம் பொருந்தியவர்கள். இப்போ ஐயாவுக்கு அந்த மச்சம் இருக்குன்னா அவங்க கையால ஒரு மண் எடுத்து, சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க இந்த பாபா மாதிரி மண் எடுத்து அப்படியே கொடுப்பாங்க. அதை நான் பூசிக்கிட்டே எனக்கு நல்லாச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஹீலிங் பவர். அதுக்கு அந்த சங்கு சக்கரம் உள்ள மச்சங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த ஹீலிங் பவர் இயற்கையாவே இருக்கு அப்படிங்கறத சொல்லும். ஓகே. இங்க இருக்க யாருக்காவது வித்தியாசமான மச்சம் இருக்கா? யாருக்கா இருக்கா? கை தூக்குங்களேன். நிறைய பேருக்கு இருக்கும் போல. ஓகே. உங்களுக்கு என்ன வித்தியாசமான? வயிற்று பகுதியில் மூன் மாதிரி நிலா மாதிரி மச்சம் இருக்கு. நிலா மாதிரி. அதுக்கு என்ன பலன்? இல்ல, நிலா மாதிரி வயிற்று பகுதியில மச்சம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஆளுமை திறன் இருக்கும். எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் அப்படிங்கிற விஷயங்கிறது வரும் அப்படின்றது தான். ஆனா எல்லாத்துக்கும் பொதுவாவே ஆளுமை திறன் இருக்கும் மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்களே. இல்ல, அது வயிற்று பகுதியில் இருக்க பெண்களுக்கும் மறைவு முதுகுல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இயற்கையா வந்துரும். பிளஸ் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்க ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு பெண் அப்படிங்கிறாங்க, உண்மையா இல்லையா? கொஞ்சம் இருக்கு. ஓகே. வேற பக்கத்துல வேற யாருக்கு வித்தியாசமான மச்சம் இருக்கு? எனக்கு என்னன்னா, இவ்வளோ நாள் அந்த மச்சம் இருந்ததில்ல. இப்போ புதுசாக இந்த ரைட் ஹேண்டில் நடுவில் மட்டும் ஒரு மச்சம் வந்திருக்கு. அது குட்டியாக ஸ்டார் மாதிரி இருக்கும். அப்போ அழுக்கா இருக்க போதுப்பா. இல்லை புதுசாக எப்படி மச்சம் வரும்? அதுதான் எனக்கு தெரியல. ரீசெண்டாக ஒரு 6 months தான் அந்த மச்சம் இருக்கு. முதல்ல புதுசாக மச்சம் உருவாகுமா என்ன சார்? அது ஒவ்வொரு தசாபுத்தி அடிப்படையில் மச்சங்கள் உருவாகும் சார். இப்போ தம்பிக்கு பார்த்தீங்கன்னா குருவோட இயக்கம் இயங்குது. இப்போதான் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர் முயற்சி எடுப்பதற்கான ஒரு பாக்கியம் உண்டாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் புதுசாக தொழில் தொடங்கலாமா அல்லது இதுக்கு அடுத்த லெவலுக்கு போகலாமாங்கிற எண்ணங்கள் அவருக்கு இப்போ அதிகமாக வரும். ஆக்சுவலி நான் ஒரு ரேப்பர் சார். நான் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். இப்போ நிறைய ஷோஸ் நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை எடுத்துட்டு இருக்கேன். ஸோ வீட்லேயே தான் சொன்னாங்க, மேபி நீ அடுத்தடுத்து பண்ணுறதுனால மச்சம் வந்த பிறகு உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல் ஆஃப் மைண்ட் வருதாங்கிறத நீங்கள் பால் பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் உழைக்கிறதுனால எனக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி நான் அப்படி கிடையாது. அவர் கேட்கறது என்னன்னா, நீ அது வரைக்கும் ரேப்பரா இருந்திருப்பீங்க, மச்சம் வந்த பின்னால நம்ம இன்னும் தொழிலை மேம்படுத்தணும், இன்னும் நிறைய இடத்துல கான்செர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஐடியாஸ் வருது, கான்ஃபிடன்ஸ் வருதான்னு கேட்கறாரு. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்த மாதிரியே தான் இப்பயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா போடுறீங்கல்ல, எக்ஸ்ட்ரா போடுறதுக்குரிய பவரை அந்த மச்சம் உங்களுக்கு கொடுக்குங்கிறத நம்மளுடைய கருத்து சார். இவருடைய லெட்டர் ஃப்ரேம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் குண்டு குண்டா பெருசா இருக்கு. நிறைய பேசுவாங்க. ஃப்ரண்ட் எண்ட்ல தனக்கு நிறைய தெரிஞ்ச மாதிரி புட்டப் பண்ணிப்பாரு. ஆனால் அதை கால்குலேட்டிவாக எடுத்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இவருக்கு கேஷ் ஹேண்ட்லிங்குமே கம்மியாக இருக்கும். நிறைய ஸ்பெண்ட் பண்ணிடுவார். ஆனால் அந்த அளவுக்கு சேவிங் ஹேபிச்சுவல்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. உங்களுக்கு கோல் இருக்கும், ஆனால் அந்த கோலை ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. கோலை டைல்யூட் ஆயிடுறாரு. அதாவது ஒரு விஷயம் எனக்கு கோல் இருக்குன்னா அதை கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிக்காமல் அதுலேருந்து இன்னொன்றுக்கு தாவிடுறது. ஒரு வரையில் சொல்லணும்னா பேச்சு மட்டும்தான், ஒன்றும் கிடையாது. நான் அவர் சொல்கிறதுல ஒரு விஷயம் நான் எய்ம் பண்ணால் அது முடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அந்த விஷயத்தில் நான் சுத்தமாக முரண்படுறேன். நான் எந்த விஷயத்தை நான் செய்யணும்னு நினைச்சாலும் அது கண்டிப்பாக முடிச்சே தீரணும்னு நினைப்பேன். உங்களோட இலக்கு தான் என்ன?
என்னோட ஏக்கு வந்து என் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை அடையணும் தான், எல்லாருக்கும் உள்ளதுதான். இது காமனான பொதுவானது. இன்னைக்கு இருக்க நாளைக்கு மாறிட்டே இருப்போம். ஒரு இலக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல, அவர் அதுதான் சொல்றாரு. நான் ஒரு அரசியல்வாதி ஆகணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், இல்ல அதுவும் அந்த பேச்சு ரேஞ்சுக்குள்ள தான் நான் சார்ந்து aim தானே ஓகே, அதுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? நான் மக்கள் நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கேன், கட்சி சார்பில் நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கிறேன். என்னோட எய்மே நான் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், கிராமத்தில் இருந்தவன். இந்தளிக்கு எங்கள் அப்பாவெல்லாம் படித்தது இல்லை. இந்த இடத்துக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு நான் ஜி தமிழ் வந்திருக்கதே என்னோட பெரிய இலக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். குழியில் போகிற வரைக்குமே என்னோட இலக்கை வந்து நான் எய்ம் பண்ணி வளர்த்துக்கிட்டு என்னோட அறிவை வளர்த்துக்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இலக்கு என்றது நான் அரசியல்வாதி ஆகணுன்றதான். ஓகே, மற்ற விஷயங்கள்லாம் ஒத்து போதா? அவர் சேவிங்ஸ் பற்றி சொன்னார். நான் யாருக்குமே இது வரைக்கும் இந்த மூலியமாக தெரியும், எங்கள் ஊரில் கூட யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஆவடியில் 2 பிளாட் வாங்கி வச்சிருக்கிறேன், ஸ்ரீபெரும்புதூர்ல 1 கிரவுண்ட் வாங்கி வச்சிருக்கிறேன், ஊரில் வீடு கட்டியிருக்கிறேன். இது வரைக்கும் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாருக்கும் எல்லாத்தையும் சொன்னாலும் கஷ்டமாக இருக்கும். அரசியல்வாதியா இருந்தாலும் சகஜமாப்பா. ஓகே, அடுத்து முத்துலட்சுமி. சார் இவங்க ரொம்ப கிரியேட்டிவான பர்சன். இவங்களுக்கு ரொம்ப ஒவ்வொரு கிரியேட்டிவான பர்சனா? ஆமா, ரொம்ப ரசிப்புத்தன்மையுள்ள மனிதருங்க. ஒவ்வொரு விஷயம் ரொம்ப பொறுமையா ரொம்ப அழகா நிதானமா பண்ணுவாங்க. ஒரே நிமிஷம் சார், அப்படியே கேட்டு போயிடலாம். ஓகே, நீங்க ரொம்ப கிரியேட்டிவான பர்சன், ரசனை மிகுந்த ஒரு மனுஷி அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், உண்மைதானா? எல்லாத்தையுமே தனித்துவமாக தான் பண்ணணும்னு நினைப்பேன். ஓகே, பாசிட்டிவ்ல சொன்னீங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ் தான் ஒன்று சொல்லுங்க. வீக்னஸ்ன்னா இவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த பர்ஃபெக்டாக பண்ணுன்ட்டு சார், அவங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு கதை எழுதுறாங்கன்னு வைங்களேன், அனிச்சையாக வர்றதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது அவங்ககிட்ட இருந்தே பெஸ்ட்டாக தான் வருங்க, அதையவே வந்து மறுபடியும் ரீஒர்க் பண்ணுவாங்க. அப்போ பண்ணுற ஒர்க்கையே ஓவர் திங்க் பண்ணி ரீஒர்க் பண்ணுறப்போ அது வந்து அது ஒரு அப்சஷனாக கூட இருக்கும் உங்களுக்கு. அதாவது சோ மச் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் பார்க்கறதுமே வந்து பெர்ஃபெக்ஷனை நோக்கி போகக்கூடிய ஒரு ஆளு. ஆமாம், அதை வந்து ரொம்ப அப்சசிவாக எடுத்துக்கிறது. ஓகே, திருப்தி அடைய மாட்டீங்கிறது தான் மெயினாக வைக்கிறது. இல்லை, திருப்தி அடைய மாட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன் எல்லா விஷயத்துலையும். அதை பெர்ஃபெக்டாக இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதை அப்படிதான் சொல்லுவாங்க. அதை அதனால திருப்தி அடைய மாட்டா ஒத்துக்கலாம். பெர்ஃபெக்ஷன் நோக்கி போகிறதுன்னா என்ன, அவ்வளோ ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன், இன்னும் வேணும் பெர்ஃபெக்டாக போவேன், அதானே இது. இவங்க மைட் பி மியூசிக்கல் ஆர்ட்டு, இல்லாட்டி தமிழ் சார்ந்த விஷயங்கள், இல்லாட்டி ஏதோ கிரியேட்டிவ் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆளுமையாக, கொஞ்சம் அவங்க சர்க்கிளில் அது ஆளுமையாக இருப்பாங்க உங்களுக்கு. பட் என்னன்னா இவங்களை கேர் எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் இவங்களை கேர் எடுத்துக்காம மோஸ்ட்லி இதை ஒர்க் ஆமாம் ஃபார் தி சார், நான் ஃபேமிலி. சிறார் எழுத்தாளர், சிறார் இலக்கிய எழுத்தாளர். என்னுடைய கதையை வந்து இந்த பையன் கலை திருவிழாவில் பேசி கரெக்டாக சொல்லிட்டாரு அவரு, நீங்க கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருப்பீங்கன்னு. ஆமாம் சார், சிறார் எழுத்தாளர், முற்போக்கு எழுத்தாளர். ஓ, குழந்தைகளுக்கான கதை எழுதுறீங்க? குழந்தைங்களுக்கு கதை எழுது. என்னோட கதையை வந்து என் பையன் பேசி வட்டார லெவல்ல போயிருக்கான். அக்டோபர் 13 ஜெம்ஸ்டோன்ஸ் தான் எல்லாருமே ரத்தினங்கள் அது ரத்தினக்கற்கள். ஆனா நான் ஹீலிங்கே கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் ஹீலிங்னா உங்களுக்கு ஏன்னா ஒரு நோய் இருக்குன்னா அதுக்கே நான் ஜெம்ஸ்டோன்ல தீர்வு கொடுக்குறேன் நான். அதான், அதுக்கு எப்படி கல் கொடுப்பீங்க? ஆமா, ஜெம்ஸ்டோன்ஸ் இருக்கு உங்களுக்கு, எல்லா எதுக்கு வேணா கொடுக்கலாம். நர்வஸ் இஷ்யூஸ்க்கு கொடுக்கலாம், உங்களுக்கு சுகருக்கு இருக்கு ஜெம்ஸ்டோன்ஸ், உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி மகப்பேருக்கு ஜெம்ஸ்டோன் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இருக்கு, அதுக்கு ஜெம்ஸ்டோன் இருக்கு. நாங்க சொல்றபடி அந்த ஜெம்ஸ்டோன் அவங்க எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மகப்பேறு உண்டாகும். அந்த தண்ணி கெட்டு போகலாம், இல்ல வேற ஆகலாம். அதுவும் வந்து ஒரு உயிர் இல்ல, 2 உயிர் இருக்கு. அனுபவபூர்வமா நான் நிறைய கிளைண்ட் கொடுத்துருக்கேன். 2க்கு வித்தியாசம் இருக்கு. அனுபவம் பூர்வம் ஒண்ணு, அறிவியல் பூர்வம் ஒண்ணு. கண்டிப்பா நீங்க வந்து அறிவியல் பூர்வமா நிரூபிக்கல சார். அறிவியல் பூர்வமா இல்ல, அனுபவபூர்வமா சொல்லியிருக்கோம். அனுபவபூர்வமா சொல்லியிருக்கோம்.